வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. श्री महागणाधिपतये नमः. அனைவருக்கும் தப்பன்கோடான கூடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்கிற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பகிர்ந்தப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் அன்றைய தினம் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் 4ஆம் நாள் 20/8/2024 செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இந்த செவ்வாய்க்கிழமை என்று இருக்கக்கூடிய விசேஷத்தை நாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம். அனைவருக்கும், அதாவது சிராவணம் ஆவணிய விட்டம் வருஷா வருஷம் யஜ்ஞோபவீதம் பூணல் புதிதாக மாற்றிக்கொள்ளும் அனைத்து அன்பர்களுக்கும் இன்றைய தினம் காயத்ரி ஜபம், அனைவருக்கும் காயத்ரி தேவியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் பெற்று அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய காயத்ரி ஜப காயத்ரி தேவி நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ பிரதமை திதி, அதாவது இரவு 10:58 வரை. ஆனால் இன்றைய தினம் மரண யோகமானது காலை 7:53 மேல் மரண யோகமாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. மூன்றாவதாக, ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த சதுர் வேதங்களையுமே சார்ந்த மெய்யன்பர்கள் அனைவருமே இன்றைய தினம் காயத்ரி ஜபத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இந்த காயத்ரி ஜபம் சங்கல்பம் மற்றும் இந்த காயத்ரி ஜபம் பண்ணுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் நமது சேனலிலே காயத்ரி ஜபம் 2024 என்ற பதிவிலே பதிவிட்டுள்ளோம். அனைவரும் அந்த வீடியோவை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் 4ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் 20/8/2024. சூரிய உதயமானது காலை 6:06 அயனம் தட்சிணாயனி, ருத்து வருஷ ருத்து, மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே, பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேபிரே, திதியானது சிராவண பகுள பிரதம்யாம் பிரதமை திதி, 42 நாழிகை 9 வினாடி, இரவு 10:58 வரை. அதன் பிறகு துதியாம், துதியே திதி. இன்றைய ஸ்ராத்த திதியானது சிராவண பகுள பிரதம்யாம் பிரதமை திதி. இந்த பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும்
சூரிய வம்சாவிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது ஸ்ராவண மாசே ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே பிரதம்யாம் பிரதமை திதி. நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சிராவண மாதம் ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்களுக்கு பித்திருக்களுக்கு அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் நாம் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்படி நீங்கள் செய்தீர்களேயானால் உங்கள் அனைவருக்குமே உங்களுடைய பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக 100% உங்களது குடும்பத்தையும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் பித்திருக்கள் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக எக்காலத்திலும் எந்த வருஷத்திலும் அவர்களுக்கு பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதையும் மீறி நாம் அவர்களை இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷா வருஷம் அவர்கள் பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை செய்தோமே ஆனாலும் அல்லது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? பித்திருக்கள் நமது முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நமது குடும்பத்தை வந்து சேரும். இதுவும் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய வாசனமானது பௌமவாசனை, கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது சர்விஷ்டா நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். 4 நாழிகை 28 வினாடி. காலை 7:53 வரை. அதன் பிறகு சடபிஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம். அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் ஸ்ரவிஷ்டா நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் மற்றும் சடபிஷ நட்சத்திரம், சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய தினத்தில் கொண்டாடக்கூடாது. ஆனால் அவிட்ட நட்சத்திரம் மட்டும் கொண்டாடக்கூடாது. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாராளமாக கொண்டாடலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதே ஆவணி மாதம் 31ஆம் நாள் வருகிறது. அன்றைய தினத்தில் தான் கண்டிப்பாக தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை 7:53 வரை சித்த யோகம். அதன் பிறகு நாள் முழுவதுமே மரண யோகம். இன்றைய விசேஷம் காயத்ரி ஜபம். இந்த காயத்ரி ஜபம் சங்கல்பம் மற்றும் இந்த காயத்ரி ஜபத்தின் மந்திரத்தினுடைய முழு தமிழ் விளக்கம் அர்த்தத்துடன் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே காயத்ரி ஜபம் 2024 என்ற தலைப்பிலே வீடியோ பதிவானது பதிவிட்டு இருக்கின்றோம். அனைவரும் அதன் பிரகாரம் அந்த வீடியோவை பார்த்து காயத்ரி ஜபம் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இஷ்டி. இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 3:06 முதல் மாலை 4:36 வரை. யமகண்டமானது காலை 9:06 முதல் 10:36 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 12:06 முதல் 1:36 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் பிரதமை திதி மற்றும் மரணயோகமாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். இன்றைய சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை 7:53 முதல் பிற்பகல் 1:32 வரை சந்திராஷ்டமம். புஷ்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் 1:32 முதல் இரவு 7:11 வரை சந்திராஷ்டமம்.
புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 7:11 முதல் பின்னிரவு 12:50 வரை சந்திராஷ்டமம். புஷ்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு 12:50 முதல் புதன்கிழமை அன்று காலை 6:28 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.